தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் 12/12/2025 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: நிலமே அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொள்கின்ற அன்பு சகோதரனை சகோதரியை, கர்த்தர் இன்று நம்மை பார்த்துக் கொள்கின்றார். நாம் உலகத்தில் எதற்கும் பயப்பட வேண்டாம். ஏனெனில் கர்த்தர் நம் முன் இருக்கும் பொழுது, அவர் வலக்கரம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, நாமும் நம் சந்ததிகளும் இந்த தேசத்தில் நடைபெறுகின்ற எந்த துன்பங்களையும் துயரங்களையும் அழிவுகளையும் பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று கர்த்தர் கூறுகிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நாம் அவருடைய உள்ளங்கையில் அமர்ந்திருப்பதால் கர்த்தர் எந்த தீங்கு யாருக்கு வந்தாலும் நமக்கும் நம் சந்ததிக்கும் வராமல் பார்த்துக் கொள்வார். ஆகவே இன்னும் அதிகமாக அவருக்கு பிரியமாய் வாழ்வோம், மகிழ்ந்து களி கூறுவோம். கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் இந்த தேசத்தில் பயப்படாமல் மகிழ்ந்து வாழ கிருபை செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, பெரிய காரியங்களை செய்ய போகின்றேன் என்று கூறினேன். கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வாழ்வோம், உமது கையில் என்றும் அமர்ந்திருப்போம். நீர் எங்கள் முன் இருந்து இந்த தேசத்தில் நாங்கள் எதற்கும் பயப்படாமல், எந்த ஆபத்துகளும் விபத்துகளும் நோய் நொடிகளும் எங்களை அண்டாமல் எங்களை பாதுகாத்து மகிழ்ச்சியுடன் வாழச் செய்ய போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி கூறுவோம். நாங்கள் இன்னும் பரிசுத்தமாக வாழ்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் மகிழ்ந்து களிகூறச் செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.